ஔவை நெல்லிக்கனியை பத்தி சொன்னாங்களே, எத்தனை ஆண்டு காலமா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஒரு பொருள் 2000 வருஷமா பேசு பொருளா இருக்கு அப்படின்னா அப்ப அதுல எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கும். சும்மா அதை பாடி வைத்துட்டு போலே எல்லாரும் படிக்கிற பாடத்துல அதிகமான ஔவைக்கு நவை இது கொடுத்தாங்க, நீ தமிழ் மூதாட்டி, நீ வயசான காலத்துல நல்ல தமிழ் தொண்டாட்டணும், நீ தான் ரொம்ப நாள் உயிர் வாழணும்னு சொல்லி கொடுத்தாங்கன்னு படிக்கிறோம். இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேர் வீட்டில், உங்கள் எத்தனை பேர் வீட்டில் இன்றைக்கு உங்கள் வீட்டில் நெல்லிக்காய் எத்தனை பேர் வீட்டில் இருக்கு? எத்தனை பேர் வீட்டில் இன்னைக்கு இருக்கு? இன்னைக்கு உங்க வீட்டில் இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தூக்குனாரு, இல்லையோன்னு தெரியலையேன்னு கையிறக்கிட்டாரு. 2 பேர் தூக்குறாங்க, மொத்தமே 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. நம் எல்லார் வீட்டிலும் இருக்க வேண்டிய பொருள் நெல்லிக்காய். ஒரு கிவி பழத்தையும் ஒரு நெல்லிக்காயையும் கம்பேர் பண்ணுங்க. 60 ரூபா ஒரு கிவி பழம். நியூசிலாந்துல இருந்து வருது, நம்மளாம் வாங்கிட்டு வரோம், ஃபாரின்ல இருந்து வந்திருக்கு. கிவி வாங்கி எங்க வீட்டில் சேலட்ல எல்லாம் நாங்கள் கிவி, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, பிளாக்பெரி தான் போடுவோன்னு பெரும் பீத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கிவி பழத்தை விட 3 மடங்கு நெல்லிக்காயில விட்டமின் சி இருக்கு. அது கிவியில் இல்லாத பல டானின் முதலான பல பைட்டோ கெமிக்கல்ஸ் வந்து நெல்லிக்காயில இருக்கு. ஆனால் நெல்லிக்காயை நாம் பெருமிதமாக இன்றைக்கு வரைக்கும் கொண்டாட தவறுகிறோம் நண்பர்களே.